சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இல்லம் தோறும் தினம் ஒரு யோகா அப்படிங்கிற தலைப்புல அன்றாட வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய வேலைகளுக்கு இடையில 1 நிமிடம் 2 நிமிடம் அதிகப்படியாக 7 நிமிடங்கள் ஒதுக்கி யோக பயிற்சிகளை செய்து நம் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் யாரும் டெய்லி காலம்புற 1 hour ஒதுக்கியெல்லாம் யோகா பண்ணல. இந்த யோகாங்கிறது எப்படி இருந்ததுன்னா ஒரு பழக்கமா இருந்தது. அந்த பழக்கங்களை அவங்க தினமும் தவறாமல் கடைபிடிச்சாங்க. அதை பத்தி யார்ட்டையாவது சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இது எங்க வீட்டு பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழக்கமா இருந்தது எல்லாமே நாகரீகம்ங்கிற பேர்ல நம்மளை விட்டு போயிடுத்து. திரும்பவும் அந்த பழக்கங்கள் எல்லாமே யோகாங்கிற பேர்ல நம்ம மேல இப்ப புகுத்தப்படுகிறது. இந்த யோகாங்கிறது புகுத்தப்படும் போது என்ன ஒரு இடையூறு ஏற்படுதுன்னா, அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் நீங்க கடைபிடிக்க முடியாத அளவுக்கு எதையாவது சட்ட திட்டங்கள்லாம் சொல்லிடுறாங்க. எப்பவுமே சொல்லுவேன், புது பொண்டாட்டி புது புஸ்தகம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது புஸ்தகம் வாங்கின உடனே அட்டை போடுவோம், லேபிள் விட்டுவோம், 1 மாசம் படிப்போம், அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவோம். அதே மாதிரி கல்யாணம் பண்ணி வந்தோடனே என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாளைக்கு ஜாலியா இருப்போம், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். அதே மாதிரி தான் இந்த யோகாவும். நீங்க ஒரு குருகிட்ட போய் காசு கொடுத்து படிச்ச உடனே ஒரு 6 மாசம் அதிகப்படியா நான் சொல்றது, அதுக்கப்புறம் விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு திரும்ப குருநாதரை மாத்திடுவீங்க. அவரு பேரை மாத்தி அதே பயிற்சியை சொல்லி தருவார். கடைசி வரைக்கும் நீங்க உண்மையா செய்ய போறீங்களான்னு பார்த்தா செய்ய போறது கிடையாது. எப்ப உங்களால பயிற்சி செய்ய முடியலையோ அப்ப அவர் என்ன சொல்லிடுவாரு, இது உன்னோட கர்ம வினை அப்படின்றார். கர்ம வினைனா வேற ஒண்ணும் இல்ல, நீ செய்யாம விட்டுட்டன்னு அர்த்தம். கர்மானா வேலை, யோகாங்கிற வேலையை நீ செய்யாம இருந்துட்ட, அந்த பயிற்சிங்கிற பழக்கத்தை நீ செய்யாம விட்டுட்ட அப்படின்னு தான் அர்த்தம். அது வேற ஒண்ணும் இல்ல. கர்ம வினை என்றால் என்ன அப்படின்னு ஒரு காணொளி போட்டிருக்கேன், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்கிறேன். இப்ப நாம இந்த தினம் ஒரு யோகா இல்லம் தோறும் அப்படிங்கிற பகுதியில ஆழ்ந்த உறக்கத்திற்கு என்ன பயிற்சி செய்யலாம் அப்படிங்கிறத 9வது காணொலியா நாம பார்க்க போறோம். அதாவது ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னால என்ன செய்யணும்னா, கட்டிலேயே காலை தொங்க போட்டு உட்காந்துக்கலாம். தரையில படுக்கிறவங்களா இருந்தா பாயை விரிச்சுட்டு காலை மடக்கி உட்காந்துக்கங்க சுகமா. நீங்க மேருதண்ட முத்ரா இது மாதிரி வச்சுக்கணும். கைய கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும்னா, மெதுவா தலையை அப்படியே வலது பக்கம் திருப்பணும். 1-2 சொல்லக்கூடாது. வலது பக்கம் மூச்சு இழுத்து விடணுமான்லாம் கேட்கக்கூடாது. மெதுவா தலைய ஒரு ஃபேன் திரும்புற மாதிரி இப்படி திருப்பணும். மெதுவா திருப்பணும். நீங்க 1-2 சொல்லி சொல்லி அசைச்சு திருப்பக்கூடாது. நல்லா அப்படி திருப்பிடணும். அதுக்கப்புறம் ஃபுல்லா திருப்பினோம்னா கொஞ்ச நேரம் அந்த இடத்துல ஓய்வு எடுக்கணும். உடனே இந்த பக்கம் திருப்பக்கூடாது. திரும்ப என்ன பண்ணணும், மெதுவா அப்படியே அந்த தலைய இடது பக்கம் இப்படியே கொண்டு வரணும். இந்த பயிற்சியை எப்ப செய்யணும், ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னால செய்யணும். இந்த பயிற்சியை செஞ்சு முடிச்சுட்டு தூங்க போயிடணும். செஞ்சு முடிச்சுட்டு போய் நீங்க பாத்ரூம்ல லேட்டு போயிடுச்சா, பால் பொங்கினதை எடுத்து வச்சுட்டோமா, வாசக்கதவெல்லாம் அடைச்சிட்டோமா அப்படின்லாம் போய் பார்க்க கூடாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணணும், படுக்கையில உட்காந்து நல்லா கண்ணை மூடி சுகமா உட்காந்துக்கணும். இறுக்கமா உட்காரக்கூடாது. அப்படியே தலையை என்ன பண்ணணும், கண்ணை மூடிதான் இருக்கணும். இந்த பயிற்சி முடிகிற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது. ஒரு 3 முறை மெதுவா ஒரு ஃபேன் ஆக்சிலேஷன் மாதிரி நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கணும். மூச்சுங்கிறது சாதாரண மூச்சு தான். 1-2 சொல்லக்கூடாது. மெதுவா அப்படியே வலது பக்கம் திருப்புறோம். அந்த வலது பக்கம் முழுசா திருப்பின உடனே அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நிறுத்திக்கிறோம். உடனே சட்டுன்னு இடது பக்கம் திரும்ப கூடாது.
திரும்ப என்ன பண்றோம்? மெதுவா அப்படியே தலைய அப்படியே இடது பக்கம் திருப்புறோம். லோ பிபி இருக்கிறவங்களும் செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னுடைய பாதிப்பு அதிகமா இருக்கிறவங்களும் இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. ஆழ்ந்த உறக்கத்திற்கான 2ஆம் நிலை பயிற்சி என்னன்னு நாளைக்கு சொல்லித்தரேன். அந்த பயிற்சியை அந்த லோ பிபி உள்ளவங்களும் செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களும் அந்த பயிற்சியை செய்யலாம். மற்றவங்களும் இந்த பயிற்சியை ஒரு நாள், அந்த பயிற்சியை ஒரு நாள்னு செய்யலாம். கண்டிப்பா லோ பிபி உள்ளவங்க இந்த பயிற்சியை தவிர்த்திடணும். ஒரு 3 முறை கண்ணை கடைசி வரைக்கும் திறக்கக்கூடாது. ஒரு ஃபேன் திரும்புற மாதிரி மெதுவா அப்படியே வலது பக்கம், இந்த வலது பக்கம் முழுசா போனதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் ஓய்வு. திரும்ப என்ன பண்றோம்? மெதுவா அப்படியே தலைய இடது பக்கம் திருப்புறோம். அதே மாதிரி இடது பக்கம் முழுசா திருப்பின உடனே அந்த இடது பக்கத்திலே கொஞ்ச நேரம் ஓய்வு நிலையில இருக்கணும். இது மாதிரி ஒரு 3 சுற்றுகள். இந்த 3 சுற்றுகள் பண்ண முன்னையே உங்களுக்கு மனம் அமைதி நிலைக்கு போயிடும். இந்த அமைதி நிலையத்தான் சூன்யா, ஆல்பா மைண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க அது வேற இது வேறன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் வேற எல்லாம் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதாங்கிறத புரிஞ்சுக்கங்க. அவங்க வியாபாரத்துக்காக அவங்க என்ன சொல்லுவாங்க? சூன்யா வேற, ஆல்பா வேறம்பாங்க. அது எல்லாமே அவங்க சொல்ற பொய்ங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மனம் அமைதி ஆயிடும். ஆப்ஷன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஆயிடும். அந்த 3 முறை செஞ்சதுக்கு அப்புறம் நேரம் அப்படியே வந்துடணும். கொஞ்ச நேரம் கண்ணை மூடியே இருக்கணும். அப்படியே மெதுவா கண்ணை திறந்துக்கலாம். இந்த மாதிரி தலைய வலது பக்கம் இடது பக்கம் திருப்பினீங்கன்னா மனம் அமைதி அடையும். ஆப்ஷன் மைண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆகும். சூன்யா நிலைக்கு போகும். இந்த பயிற்சியை செய்ய 90 வினாடிகள் அல்லது 2 நிமிடம் ஆகும். அதாவது 120 வினாடிகள். ஒரு 120 வினாடிகள்ல நீங்க சூன்யாவை அச்சீவ் பண்ண முடியுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த சூன்யா நிலைக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க தூங்கிடுவீங்க. ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும். இந்த பயிற்சியை முடிச்ச உடனே நீங்க தூங்க போயிடணும். தேவையில்லாம எந்திருந்து போய் வேற வேலையெல்லாம் பார்க்க கூடாது. நிச்சயம் நான் கூறிய இந்த ஆழ்ந்த உறக்கத்திற்கான இந்த பவனமுக்தாசன பயிற்சியை இன்று இரவிலிருந்து செய்து தினமும் தவறாமல் செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நாளை மீண்டும் ஒரு புதிய பயிற்சியுடன் சந்திப்போம். சந்தோஷம். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் சார்பாக தினமும் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மற்றும் நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது. உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும். சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை, 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள் கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து
என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.